சிஎம் விஜய் அவர்கள் சட்டசபையில் அப்பாவக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தார்ல, அதுக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நீங்க போயிட்டு உள்ள செக்ரட்டரி டாக்குமெண்ட்ஸ்ல தேடுங்க, மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், என்னோட சைன் அங்க இருக்கும், அங்கதான் நான் இருக்கேன். ஏன் ஆட்சிலையும் நான் தான் இருக்கேன், எனக்கு எல்லாம் ஓகே, பட் இந்த ஆட்சிலையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இருக்குமோ? தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி யாரா இருந்தாலும் ஆளுங்கட்சி யாரா இருந்தாலும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிதான் குறை சொல்லிட்டு சண்டை போட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் தி எலெக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள போன பிறகுமே இந்த மாதிரி பல காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நாட்டுக்காக தான் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஏன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டா போக மாட்டீங்க? நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இது அதிக அளவுல இந்த சண்டையெல்லாம் பார்க்கலாம். ஆனா நிறைய நாடுகள்ல எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எது வேணும் எது வேணாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. சோ யாரு வந்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஓட்டு போட்டவங்க தான் நடுவுல செவுத்துல நின்ன பூனை கதைக்காவே இருக்கு. சோ இனி என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.